அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்கள் மறுபடியும் நான் மீட் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ளே பட்டன் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டோம். அது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியாது சொல்லலை. இப்போ அந்த ப்ளே பட்டன் வந்து யாருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சரி, யாருக்குன்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போகலாம். இதை பார்க்கும்போது என்னடா இவங்க மில்லியன்ஸ் போட்டிருக்காங்கன்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இது நாங்கள் வந்து எதுக்கு செஞ்சுருக்கோன்னா, இன்னும் ஹேமம்மா வந்து மில்லியன்ஸ் கணக்கில் வரணும், 10 லட்சம் வரும்போது நாங்கள் மீட் பண்ணுவோமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுக்காக எனக்கு அவங்களுக்கு இப்போ ரீடிங்கில் இருக்காங்க, இப்போது 6 லட்சம் ஆக போகுது. அதுக்கு பதிலாக நாங்கள் அட்வான்ஸாக அம்மாவுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிஃப்டாக, ஒரு அன்பளிப்பாக, ஒரு இதுவாக நாங்கள் கொடுக்குறோம் அம்மாக்காக. அடுத்தது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சுருப்போம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் பாருங்கள். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து செய்கிற வீடியோ நான் போடலை, ஏன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாடல் மட்டும் பாருங்கள். இன்னொன்று நான் செய்வேன், அப்போ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறோம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பட்டன் செய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ½ hour தான் ஆச்சு. செலவு பார்த்தீங்கன்னா நீங்களே நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான செலவு. ஒரு 100 rupeesக்குள்ளே தான் செலவு ஆகிருக்கு. செலவை பற்றி எப்பவுமே நம்ம வந்து பார்க்கக்கூடாது. என்னடா இது இவ்வளோ கம்மியாக செலவு பண்ணி ப்ளே பட்டன் உருவாக்கிட்டாங்க, யூடியூப்லேருந்து இதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்க்க தேவையில்ல. நியூ கிரியேஷன் வந்து எப்போவுமே பட்ஜெட்டுக்குள்ளே தான் பண்ணணும். ஏன்னா எங்களால் முடிஞ்சதுக்கு தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து இவங்களுக்கு எப்படி நாங்கள் ப்ளே பட்டன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுன்னா, இவங்களுக்கு இது ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி ஒரு ப்ளே பட்டன் வந்திருக்கு 1 லட்சத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து 10 லட்சத்துக்கு 1 மில்லியனுக்கு கோல்டு தான் வரும். இப்போ அவங்க இந்த சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது இவங்களுக்கு யூடியூப் வந்து கொடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் கொடுக்கணும்னு ஒரு ஆசை எங்களுக்குள்ள வந்துச்சு, எங்கள் 2 பேருக்குள்ளவும். அதனால தான் நாங்கள் வந்து இதை செஞ்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளே பட்டன் யாருக்குன்னு. நீங்கள் எல்லாருக்குமே இப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏன்னா நாங்கள் பேர் சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது அம்மா வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம். அம்மா கையில், ஹேமம்மா கையில் நாங்கள் ப்ளே பட்டன் கொடுத்தோன்னே அங்கே என்ன நடந்துச்சுன்னு தான் நீங்கள் அடுத்து வரப்போகிறதுல பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு திங்கிங் வரும், இவங்க என்ன 10 லட்சம் மில்லியன் சப்ஸ்கிரைபருடைய கோல்டு ப்ளே பட்டன் மாதிரி செய்ய போகிறாங்க. அந்த மில்லியன் சப்ஸ்கிரைபர் யூடியூப் ப்ளே பட்டன் கோல்டு கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் கையால் எப்படியாவது அதை செஞ்சு கொடுக்கணுன்ட்டு ரொம்ப நாள் யோசித்தோங்க. கிவ்வேவில் வின் பண்ண அடுத்த செகண்டே நான் உங்களுக்கு யோசிச்சிட்டேன். 1 மாதமாக யோசித்து நாங்கள் அந்த ப்ளே பட்டன் செஞ்சுருக்கோம். அது கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா நாங்கள் ஒரு யோசித்த இதை என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அதை அப்படியே ஃபுல்லாக அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த கோல்டு பட்டன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நான் கூட நினச்சிட்டேன், ஐயோ யோசிச்சுட்டோம் ஆனால் எப்படி செய்ய போகிறோன்ட்டு. ஆனால் தெரியல, அப்படியே தர்மக்கோல் வச்சு ஒரு கோல்டு ப்ளே பட்டனே உருவாக்கிட்டோம். நாங்கள் அதை கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷமாக தான் சொல்லுவோம், ஏன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ அதை யோசித்து செஞ்சுருக்கோன்ட்டு. அடுத்தது ஒன்று சொல்லணுன்னா, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆகும்போது சில்வர் ப்ளே பட்டன் கொடுப்பாங்க. அது வந்து யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு எதுக்கு கொடுக்குறோம்னா, நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு, மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைப் ஆகும்போது சில்வர் தருவாங்க. அடுத்தது 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரும்போது கோல்டு ப்ளே பட்டன் கொடுப்பாங்க. அந்த கோல்டு ப்ளே பட்டன் வந்து நம்ம அம்மாவுக்கு, ஹேமாமாவுக்கு எப்படி இருந்தாலும் வரும். அது எங்கள் கையாலேயே செஞ்சு கொடுக்கணும் ஆசையால் நாங்கள் இதை செஞ்சு கொடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பாய். இப்போ வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் ப்ளே பட்டன் அம்மா கையில் ஒப்படைக்கிற வீடியோ தான் இது உங்களுக்கு வரும். நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோடனே அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு அது மட்டும் தான் வரும். அதுக்கப்புறமா இன்னும் 2 வீடியோ இருக்குது. நாங்கள் வாங்கின கிஃப்ட்டு, அதாவது கிவ்வேவில் வின் பண்ண கிஃப்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற வீடியோவும் ஒன்று இருக்குது. அப்புறமா ஹேமம்மா வீட்டில் போய் எடுத்த வீலாக் வீடியோவும் இருக்குது. இந்த 2 வீடியோ இன்னும் இருக்குது. அந்த 2 வீடியோவை இன்னும் அப்புறமா பார்க்கலாம். பாய். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக மீட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சட்னி பார்க்கலாமா? நீங்கள் பாருங்க, என் கனவுல கூட நான் நினச்சே பார்க்காத ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஹலோ, வெல்கம் டு நியூ கிரியேஷன். இதுதான் நம்ம க்ளோரி சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல வீடியோஸாக போடுறாங்க, கண்டிப்பாக பாருங்கள் எல்லாரும். சூப்பர். இங்கே பாருங்க, இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. சூப்பராக இருக்கு, செமையா இருக்கு. பிருந்தா போட்டோ குடுறா, கீழே வையல.
சேர்ந்து வந்துருச்சு. சூப்பர்ப்பா, உண்மையிலேயே. சூப்பர்ப்பா. தேங்க்யூ. சீக்கிரமா வரணும். அவன் யூடியூப் காரன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கோரி கொடுத்துட்டா. ரைட். நம்ம தான் தமிழ் சேனல்ல ஃபர்ஸ்ட் போட்டுக்கோமா யூடியூப் ப்ளே பட்டன் செஞ்ச வீடியோ. அப்படியா? சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொல்லி அவளோட ஆசைப்படி சீக்கிரமே வரணும்னு நினைக்கிறேன். வரும் நம்புறேன்.